நான் பேசுறது மூலமா என்ன எவ்வளோ ஸ்டீரியோடைப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. முடியல, எவ்வளோதான் வேலை செய்யுது. ஒரு 10 நாள் ஜெயிலில் உட்காந்தா நான் பேசுறது மூலமா என்ன எவ்வளோ ஸ்டீரியோடைப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறேன். அப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். நம்ம வந்து பெரிய அளவில் பணம் போடுறாங்க. அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய நோக்கம் இருக்குது. அந்த பணத்தை வந்து கரெக்டாக அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பெற்று தர வேண்டிய தேவையும் இருக்குது. அது கிரியேட்டராக நான் உணர்றேன். அண்ட் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் என்னோட திரைப்படம் என்னவா இருக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதில் வந்து பெரிய கட்டுப்பாடும் எனக்கு இருக்குது, நோக்கமும் எனக்கு இருக்குது. அதை நீங்கள் உங்களுடைய முதல் திரைப்படங்களிலே ஆரம்பிக்கணுங்க. இப்போ பரியரும் பெருமாள் ஏன் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ வேஸ்டான ஒரு பெரிய டிஸ்கஷன் அவ்வளோ ரீச்சை பெற்றதுன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு பரியரும் பெருமாளுக்கு கிடைச்சிது. அது கிடைக்கக்கூடிய சூழல் அன்னைக்கு வந்து இருந்தது. அது உடனே அவ்வளவு காத்திரமான ஒரு சினிமாவை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதால அது ஈஸியாக வந்து சேர்ந்தது இல்லை. ஸோ அப்படிதான் இன்னைக்கு வந்து இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க. அண்ட் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி போடுங்க. அண்ட் உங்களாலையும் எல்லாராலையும் மிக அற்புதமான சினிமாவை தமிழ் உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்மளால் தர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிகே ரோசி சினிமா ஃபெஸ்டிவல், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்கினால் அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ட் அதை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தில் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுகிற நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவலை நிகழ்த்தி காட்டி உங்களோடு இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இதில் உடன் இருந்த அனைத்து தொடர்களுக்கும் நிறைய இயக்குநர்கள் இதில் வந்திருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசினாங்க. நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அண்ட் வந்து அதே மாதிரி படங்கள் திரையிடக்கூடாதுன்னு பிரச்சனையும் வந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து நேற்று போலீஸ் தரப்பில் வந்து நோட்டீஸ் வேற ஒட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பிரசாத் லேபுக்கு வந்து இந்த லைசன்சிங் கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங்கும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் அப்கோர்ஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சந்தோஷம் நம்ம வந்து வெளியில் திரையிடலாம், நம்ம இங்கே திரையில அனுமதி கிடைக்கலாம்னா நம்ம டெஃபினட்டாக சந்தோஷம் வெளியில் திரையிடலாம். அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு பிரச்சனை நம்மனா அவ்வளோ கிரைம் எல்லாம் பண்ணலாம். அது சிவில் இது கிரைம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. முடியல, எவ்வளோதான் வேலை செய்யுது. ஒரு 10 நாள் ஜெயிலில் உட்காந்தா கொஞ்சம் புக்கு படிக்கலாம், கொஞ்சம் வேற ஒரு என்வரன்மெண்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ சந்தோஷையும் நசீரையும் ஒரு நல்ல நாள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து திரையிட்டு அந்த சம்பவத்துக்கும் தயாராகும். அண்ட் வந்து ஸோ இது ஒரு என்ன சொல்றது, இங்க இருக்கிற மக்களுக்கான ஒரு சினிமா. அந்த மக்களுக்கான சினிமாவை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா வித தார்மீக உரிமையும் உண்டு. அதை தடுக்கிறதுக்கு சட்டத்தாலையும் சரி யாராலையும் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். உண்மையிலே இது வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர்கள் சார்பாக நாங்கள் ஒரு தீர்க்கமாக முடிவோடையே இதை சொல்றோம். ஸோ வில் ஃபேஸ் இட். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.